ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். அந்த லாஸ்ட் வீடியோட லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே எடுக்கிறீங்க, அதோட ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் பேசிக் வந்து 500ங்க, அட்வான்ஸ் வந்து 1500. இது வந்து ஒரு ஒரு இடத்துக்குமே வந்து வேரி ஆகும். அதாவது அதோட டியூரேஷனை பொறுத்து தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டர் இதே கோர்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் மந்த்லி வந்து அவங்க 1000 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக யார் அந்த ஒர்க்கு பண்ணுறாங்களோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நாலேஜ் இருக்குது. என்னோடய நாலேஜை மற்றவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் காசுக்காக இந்த வேலையை பண்ணல. நான் காசுக்காக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நான் கொடுக்குற குவாலிட்டிக்கு ஆப்வியஸ்லி நான் வந்து ஹையான ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நான் என்ன பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணணும், அது வந்து மற்றவங்கக்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஓகே கம்மியான ஃபீஸ் இருந்தது அப்படின்னா குவாலிட்டியான ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேனோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை மேபி யாராச்சும் கேட்டிருக்காங்களோ என்னமோ, அவங்க வந்து என்கிட்ட அந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அது வந்து நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதுலேருந்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே பீப்புளோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இஃப் ரியல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெஜிடபிளோ இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸோ வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு கடைக்கு 5 கடை தேடுவீங்க. கரெக்டாக எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அங்கே போய் வாங்கிறது தான் வழக்கம். இது வந்து எனக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் நான் பார்த்த வரைக்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கிடையாது, 5 இடத்துல பாருங்கள், கேளுங்க. ஓகேங்களா? அதுக்குன்னே இருக்குது ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் லோவாக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னும், ஃபீஸ் அதிகமாக இருக்குது அங்கே இடத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு மட்டும் வராதிங்க. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய இடத்துல வந்து இப்போ 5000 வந்து ஒரு கோர்ஸுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 5000க்கான ஒர்த் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சும்மா யாருமே வந்து அதிகமாக ப்ரைஸும், சும்மா யாரும் வந்து கம்மியான ப்ரைஸும் வந்து வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து பேசிக் 500ம் அட்வான்ஸ் 1500 பண்ணிகிட்ருக்கேன். அப்சல்யூட்லி நான் இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் இதை வந்து ரிவைஸ் பண்ண தான் போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு மேபி ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ ஆகலாம். பட் நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு கம்மியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ என்ன மாதிரி யார் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக தான் நான் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் குவாலிட்டியான கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன், இனியும் கொடுக்கவும் போகிறேன். ஓகேங்களா? ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ப்ரைஸோ வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, பீப்புளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். கரெக்டான ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்டர்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. லோவான ப்ரைஸும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, ஹையான ப்ரைஸும் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட நியூ திங். ஓகேங்களா? தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.